வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒர்க் ஷாப்புக்கு ஒரு XL100 BS6 வந்திருக்கு. இந்த வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அதிகமாக வந்ததில்லை. இப்போ என்ன இது கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. வண்டியை நிறுத்தி வச்சுட்டு காலையில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை. சப்போஸ் ஸ்டார்ட் ஆனாலும் உடனே ஆஃப் ஆகிடுது. ஆக்சிடென்ட் கொடுத்தாலும் உடனே ஆஃப் ஆகிடுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. கஸ்டமர் நிறைய மெக்கானிக்கிட்ட பார்த்துட்டு ஃபைனலாக நம்மகிட்ட வந்திருக்காரு. நம்ம ஒர்க் ஷாப்புக்கு அவருக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும். அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த வண்டியை சரி விட்டு போங்க சார் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக நான் வண்டியில் கை வைக்கல. ஏன்னா அவர் ஹீட்டில் வந்தனால ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. சரின்னு சொல்லிட்டு நைட்டு விட்டுட்டு காலையில் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் தெரிஞ்சது. வண்டி வந்து காலையில் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆனாலும் ஆஃப் ஆகுது. அது ஏன் ஆஃப் ஆகுது, என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ரெடி பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ இந்த பைக் தான் நான் சொன்னது, XL100 BS6 ஐடெக்ஸ் மாடலு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் அதிகமாக XL நம்ம பார்த்ததில்லை. அதனால் இதோட ஒயரிங் பற்றி நமக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. சரி என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம காலையில் உட்காந்து நான் டோட்டலாக செக் பண்ணி பார்த்தேன் வண்டியை. இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். மால் ஃபங்க்ஷன் லைட்லாம் ஆஃப் ஆகிடுது. கரெக்டாக பைக் ஸ்டார்ட் ஆனோடனே ஆஃப் ஆகிடுது. பார்த்திங்கன்னா பைக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐட்லிங் மட்டும்தான் ஆடுது. உடனே ஆஃப் ஆகிடுது. ஸ்டார்ட்டே ஆகலை. கீ ஆஃப் பண்ணி அனுப்பி பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் கொடுத்த உடனே அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. கஸ்டமர் ரொம்ப அவஸ்தைப்பட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தார். இப்போ நம்ம இது சரி இதோட ஒயரிங் எப்படி தான் இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா மால் ஃபங்க்ஷன் லைட்டு எரியல. மால் ஃபங்க்ஷன் லைட் இருந்தால் கூட ஏதாவது கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்கலாம். மால் ஃபங்க்ஷன் லைட் எரியல. இப்போ இது பேசிக் ஒயரிங் பார்த்தோன்னா நம்ம சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் புரிஞ்சிட்டு வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட ஒரு XL100 நம்மகிட்ட ஸ்டார்டிங் ட்ரபிள்னு வருதுனாலே ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி வோல்டேஜ் தான் செக் பண்ணணும். XL100 ஸ்டார்டிங் ட்ரபிள்னா மல்டிமீட்டரை DC 20 செட் பண்ணிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சோன்னா நமக்கு 12 வோல்ட் 12.72 வோல்ட் வருது. ஓகே, இது வந்து பேட்டரி நல்ல கண்டிஷன் இருக்குது. வண்டியும் நல்லா செல்ஃப் எடுக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து டேஞ்சர் பல்ப் எரியுதான்னு செக் பண்ணணும். பேக்கில் போய்ட்டு பிரேக் அடிச்சு டேஞ்சர் பல்ப் எரியுதான்னு பார்க்கணும். பிரேக் அடித்தா கரெக்டாக லைட் எரியுது. இப்போ டேஞ்சர் பல்ப் வந்து ஃபியூஸ் போல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தோன்னா இதோட ஒயரிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இது வந்து TCI இக்னிஷன் மாடல்னு சொல்லலாம். அதாவது நம்ம கீ ஆன் பண்ண உடனே இதோட இக்னிஷன் பவர் காயிலுக்கு ஒரு DC சப்ளை வந்துடும். அந்த DC சப்ளை கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். நம்ம ஸ்பார்க் ப்ளக்கில் கரண்ட் வருதான்னு பார்த்தாலும் தெரிஞ்சிக்கலாம். கரண்ட் வந்துச்சுன்னா ஓகே, இதில் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிக்கலாம். கரண்ட் வரலனா, சப்போஸ் கரண்ட் வரலனா நம்ம லைன் டெஸ்ட் வச்சு இதில் 2 ஒயர் வரும், ஒரு ப்ளூ ஒரு ஆரஞ்சு. இந்த 2 ஒயரில் கீழே இருக்கிற ஒயரில் DC சப்ளை வருதான்னு பார்க்கணும். DC சப்ளை வருது, ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ECUலேருந்து ஒரு சிக்னல் வரும். இதுலேயும் வருது, ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 கண்ட்ரோலில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ISG கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ECU இருக்கும். இதுதான் வந்து இந்த பைக்கோட ECU. இந்த ECU வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து லீன் ஆங்கர் சென்சார் இருக்கும். இந்த ECU இப்படி கரண்ட் இருந்துச்சுன்னா பைக்கு ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து நம்ம டேரெக்டாக அதாவது அப்பரில் தான் இருக்கணும். கரண்ட் இருந்தாலும் பைக் ஸ்டார்ட் ஆகாது. அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, அதுவும் கரெக்டாக இருக்குது நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரிங் கிட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒயரிங் கிட்டுக்குள்ளே டேப் வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் ஃபியூஸ் இருக்கும். நெகட்டிவ் ஃபியூஸ் நமக்கு டவுட் வந்தால் அதை பிரித்து செக் பண்ணலாம். நெகட்டிவ் ஃபியூஸ் போயிருந்தாலும் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது, பிக்கப் தான் ஆகலை. அதனால் இதெல்லாம் நான் செக் பண்ணல, ஏன்னா கரெக்டாக இருக்குன்னு தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த மெயின் ஃபியூஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். அதாவது பைக் வந்து செல்ஃப் எடுக்கிறதுக்கு இந்த ISG மெயினான ஒரு முக்கியமான பார்ட் இது. இது போயிடுச்சுன்னா நமக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் தான் ஒர்க் ஆகாது. ஸ்டார்டிங்க்கு மேக்ஸிமம் இது வந்து அவ்வளோவா வெரி இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸ்டார்டிங்கு பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் ஆப்ரேட் ஆகிறதுக்கு இந்த இக்னிஷனில் லைன் வருது எல்லாத்தையுமே வந்து ECU தான் கண்ட்ரோலர். அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபியூல் பம்புக்கும் ISG காயிலுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி இக்னிஷனுக்கும் ISG காயிலுக்கும் சம்மந்தம் இல்லை. அது எல்லாமே ECU தான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஓவராலாக இந்த வண்டியோட ஒயரிங் ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கணும். இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆனாலும் ஐட்லிங்கில் தான் நிற்கிது, ஆஃப் ஆகிடுது, உடனே பிக்கப் ஆகலை. இது என்ன கம்ப்ளைண்ட், நம்ம OBD போட்டு ஸ்கேன் பண்ணாலும் நம்ம நார்மல் OBDயில் எதுவுமே காட்டல. நம்ம அந்த ப்ளூடூத்லேயோ வைஃபைலையோ எதுவுமே காட்டல. நான் யூஸ் பண்ணுற இந்த OBDயில் பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் 3100 இதை போட்டு தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா நான் முதல்ல OBD போட்டு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். கனெக்ட் பண்ணிட்டு சாவி ஆனில் தான் இருக்குது. OBD ஆன் ஆயிடுச்சு. ஃபால்ட்டு கோடு எதுவுமே இல்லை நமக்கு. மேலே மால் ஃபங்க்ஷன் நமக்கு எதுவுமே தெரியல. ஆனால் நம்ம எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது, இதில் வந்து ஃபால்ட்டு கோடு எதுவுமே இல்லாதனால நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியல. சரி, ஓகே, நான் என்ன டவுட்னா எனக்கு டெம்பரேச்சரை செக் பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட் டவுட் வந்து. ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் அந்த வண்டியில் நம்ம கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் டயக்னோஸில் போயிட்டு இப்போ நான் கீழே வந்து
டேட்டா ஸ்ட்ரீமிங்கில் போகிறேன். டேட்டா ஸ்ட்ரீமிங்கில் போய்ட்டு இந்த வண்டியோட டேட்டாலாம் நமக்கு வந்துடும். இதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கீழே கடைசியாக இருக்கு பாருங்கள், ECT இன்ஜின் கூலன் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். 138 டிகிரி செல்சியஸ் காட்டுது. ஒரு பைக்கோட இன்ஜின் அவ்வளோ ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 138 டிகிரின்றது ஒரு அதிகபட்சமான ஹீட். நம்ம லிக்விட் கூல்டு இன்ஜின்லேயே பார்த்தீங்கன்னா 95 டிகிரி போனாலே ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது XL100ல் 138 டிகிரி, அதுவும் காலையில் பைக்கு நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினில், நான் சைலன்சர்லேயே கை வைக்கிறேன் பாருங்கள், கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினில் 138 டிகிரின்றது ஒரு தப்பான அளவு. இந்த அளவுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் எந்த இன்ஜின்லையுமே வராது. அப்போ இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் யோசிச்சு பார்த்ததில்ல, டெம்பரேச்சர் சென்சாரில் ப்ராப்ளம் இருக்கலாம் சொல்லிட்டு கெஸ் பண்ணேன். ஸோ நம்ம டெம்பரேச்சர் சென்சாரை செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த போரில் இந்த இடத்துல வரும் டெம்பரேச்சர் சென்சாரு, சைலன்சர் பக்கத்தில். இந்த ஒரு சாக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் கலரில் இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து டெம்பரேச்சர் சென்சார் சாக்கெட்டு. இது தப்பாக வேலை செஞ்சால் என்ன ஆகுனா, இன்ஜின் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ECU புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோன்னா, வண்டி வந்து ரேஸ் ஆக விடாது, ஃபியூல் சப்ளை குறைச்சி ரேஸ் ஆக விடாது. நம்ம பல்சர் பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். அதே பிரின்சிபல் தான் இதுலையும். இன்ஜினோட சேஃப்டி, இன்ஜின் சீஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த சேஃப்டி கொடுத்துருப்பாங்க ECUவில். ஓவர் டெம்பரேச்சர் வந்தால் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இந்த வண்டியில் வந்து நார்மலாக கூலிங்கில் இருக்கும்போது 130 டிகிரி 139 டிகிரி காட்டுதுன்னா இது வந்து ஒரு தப்பான அளவு தான். நம்ம என்ன பண்ணோம், நம்ம சென்சாரை செக் பண்ணுவோம். இந்த டெம்பரேச்சர் சென்சாரை பார்த்தீங்கன்னா ஒரு சென்சாரும் ஒரு மாடலில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மல்டிமீட்டர் வச்சு நம்ம சிம்பிளாக செக் பண்ணலாம். எப்படின்னு பார்க்குறோங்க. மல்டிமீட்டர் நம்ம 2K ஓம்ஸ் 2Kல செட் பண்ணிப்போம். செட் பண்ணிவிட்டு இந்த டெம்பரேச்சர் சென்சாரில் 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயர்லேயும் 2 பின்னை வைப்போம். வச்சோன்னா சில வண்டிகளில் வேல்யூ காட்டணும், சில வண்டியில் காட்டக்கூடாது. இந்த வண்டியில் என்ன பார்ப்போம், 239.238 காட்டுது. இது வந்து யமகா பைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெம்பரேச்சர் சென்சார் நம்ம செக் பண்ணும்போது 1லேருந்து 2 வரைக்கும் வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு TVS வண்டிங்களில் பாயிண்ட் காட்டக்கூடாது. இதில் வந்து எந்த விதமான ரீடிங் காட்டக்கூடாது. ஆனால் இது ரீடிங் காட்டுது. இந்த டெம்பரேச்சர் சென்சாரில் ப்ராப்ளம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெம்பரேச்சர் சென்சாரை பிடிங்கி விட்ட உடனே நமக்கு 80 டிகிரி செல்சியஸ் காட்டுது. இதை கனெக்ட் பண்ணுற பாருங்க. கனெக்ட் பண்ண உடனே நம்ம எவ்வளோ டிகிரி செல்சியஸ் காட்டுதுன்னு பார்ப்போம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் கீ மட்டும் ஆஃப் பண்ணி பண்ணால் மறுபடியும் டேட்டா ஸ்ட்ரீமிங்கில் வந்து சென்சாரை பிடிங்கி விடும்போது 80 டிகிரி காமிச்சிது. சென்சார் மறுபடியும் கனெக்ட் பண்ணேன், ஒன்றும் இல்லை, கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை, அதே நார்மலான கூலிங்கில் தான் இருக்குது. 141 டிகிரி காட்டுது. இது ஒரு தப்பான அளவு, மாற்றி அளவு காமிச்சு ECU வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது. சரி, ஓகே, இப்போ நம்ம வேறு சென்சார் நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். அந்த சென்சாரை கட்டிட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வெளியே எடுத்து 16 ரிங்ஸ் போட்டு இதை லூஸ் பண்ணி கழட்டுற மாதிரி இருக்கும். ஒயருக்குள்ளே விட்டே வாங்கிக்கலாம். ஓகே, இந்த சென்சார் கழட்டிட்டேன். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம ஒரு புது சென்சார் வந்திருக்கோம். TVS ஒரிஜினல் தான், 385 ரூபா வருது. இந்த சென்சாரும் சேமான்னு பார்த்துக்கலாம். சேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சென்சாரை மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணுவோம், என்ன மாதிரியான வேல்யூ காட்டுது. அதே மல்டிமீட்டர் நம்ம 2Kல செட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 2 ஒயர் முனையிலையும் 2 ஒயரை வச்சுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான வேல்யூவும் காட்டல. அதில் வந்து 238 ஒரு வேல்யூ வந்தது. இதில் எந்த விதமான வேல்யூவும் வரல. புது சென்சாரில் எந்த வேல்யூவும் வரல. அப்போது TVS வண்டிகளில் எந்த விதமான வேல்யூவும் காட்டக்கூடாது, டெம்பரேச்சர் சென்சார் வந்து காட்டக்கூடாது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். கீ ஆஃப் பண்ணிடுறாங்க, ஏன்னா மால் ஃபங்க்ஷன் வந்துடும். ஓகே, ஃபுல் டைட்டு. இப்போ இந்த சென்சாரை ரூட் பண்ணி உள்ளே வாங்கிக்குவோம். சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம கீ ஆன் பண்ணி இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் காட்டுதுன்னு பார்ப்போம். ஓபிடி ஆன் ஆகிடுச்சா? ஓகே, நம்ம நார்மல் ப்ளூடூத் வைஃபை ஓபிடி யூஸ் பண்ணுறதோட இது நல்லா நமக்கு துல்லியமாக காட்டும். ப்ளூடூத் வைஃபை ஓபிடிலாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மானவரியாக காட்டும். அது நார்மலாகவே 100 டிகிரி 120 டிகிரின்னு காட்டும். ஆனால் இந்த ஓபிடி அப்படி இல்லை,
இது எக்ஸாக்டாக இருக்கிற டெம்பரேச்சர் கரெக்டாக காட்டும். எனக்கு ரொம்ப குழப்பமான வண்டிங்கள்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம அதே டேட்டா ஸ்ட்ரீமில் வந்து ஓகே கொடுப்போம். இப்போ இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ காட்டுதுன்னு நம்ம பார்ப்போம். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 34 டிகிரி செல்சியஸ். இப்போ இன்ஜின் என்ன சூட்டில் இருக்கோ அதை நமக்கு கரெக்டாக காட்டுது. முதல்ல எவ்வளோ வந்து நமக்கு 130 140 டிகிரி காமிச்சிது அந்த சென்சார் இருக்கும்போது. இந்த சென்சார் இருக்கும்போது வெறும் 34 டிகிரி செல்சியஸ் தான் காட்டுது. இப்போ பைக்கு ஸ்டார்ட் ஆகுதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் ஒன்ஸ் சாவியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ஐட்லிங்லேயே வித்தியாசம் தெரியும் பாருங்கள். வண்டி பக்காவாக ரைஸ் ஆகுது. மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இப்போ தான் வண்டி நார்மலாக இருக்குது. அந்த ஐட்லிங்கோட கரெக்டான ஐட்லிங் அந்த 1500 RPM கரெக்டாக ஆடுது பாருங்கள். சாதாரண ஒரு டெம்பரேச்சர் சென்சார்னால எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்துருக்கு பாருங்கள். ஓகே, இப்போது பைக்கோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது நம்ம பார்க்கலாம். வண்டி வந்து ரன்னிங்கில் இருக்குது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். டேட்டா ஸ்ட்ரீம் இப்போது பைக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 53 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்களா. கரெக்டாக இன்ஜின் சூடாக டெம்பரேச்சர் கரெக்டாக காட்டுது. டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம வண்டியை ரைஸ் பண்ணால் கரெக்டாக டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே போகுது. இன்ஜின் சூடாக கரெக்டாக அதிகமாகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பழைய சென்சாரை வெளியில் மட்டும் சாக்கெட் போட்டு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். புது சென்சார்லேருந்து சாக்கெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பழைய சென்சார் கனெக்ட் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் காட்டுன்னு பார்க்கலாம். பைக் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஆஃப் பண்ணால் தான் வந்து ரீசெட் ஆகும். இந்த புது சென்சாரோட சாக்கெட்டை கழட்டிட்டு பழைய சென்சார் இருக்குல்ல இது ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் கீ ஆன் பண்ணுறேன். ஓபிடி பாரு, புது சென்சார் கழட்டி விட்டோம், பழைய சென்சார் தான் வச்சுருக்கோம். இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். டயக்னோசிஸ் போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது லோட் ஆகிட்டு தான் மற்றெல்லாம் காட்டும். போட்டோன்னு கனெக்ட் ஆகாது. ஒரு தடவை கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போதும் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு லோட் ஆகும். இப்போ நம்ம அதே டேட்டா ஸ்ட்ரீம் வந்து பார்த்துடலாம். 141 டிகிரி செல்சியஸ் காட்டுது பழைய சென்சார். புது சென்சார் வந்து எப்படி காமிச்சதுன்னா 65லேருந்து 70 தான் காமிச்சிது வண்டி ரைஸ் பண்ணும்போது. பழைய சென்சார் அது கனெக்ட் பண்ண உடனே இன்ஜினில் கூட மாட்டல 141 டிகிரி காட்டுது. 141 டிகிரி இருந்ததுன்னா ஈஸி வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு கண்டிப்பாக வண்டி வந்து ஒழுங்காக ஓடக்கூடாது. ஏன்னா இன்ஜினோட சேஃப்டிக்காக இன்ஜினோட எல்லாத்தையுமே குறைச்சிரும், பர்ஃபார்மன்ஸ்லாம் குறைச்சிரும், வேகத்தை குறைச்சிரும், ஃபியூல் சப்ளை குறைச்சிரும். அது மாதிரி கம்ப்ளைண்ட் தான் அந்த டெம்பரேச்சர் சென்சாரால் வருது. இது நார்மலாக கனெக்ட் பண்ண 140 டிகிரி வருது பாருங்கள். இந்த சென்சார் சுத்தமாக போயிடுச்சு. தப்பான அளவு கொடுத்து ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணுது. சரி, ஓகே, இப்போ நம்ம கீ ஆஃப் பண்ணிட்டு புது சென்சார் கனெக்ட் பண்ணிப்போம். இது மாதிரி சென்சார் கழட்டும் போது மாட்டும் போதெல்லாம் கீ ஆஃபில் இருந்தால் தான் நமக்கு வந்து மால் ஃபங்க்ஷன் எதுவும் வராமல் இருக்கும். ஓகே, இப்போ புது சென்சார் மாட்டியிருக்கேன். டயக்னோசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம் 68 டிகிரி செல்சியஸ். புது சென்சாரில் கரெக்டாக இன்ஜினோட ஹீட் எவ்வளவோ அந்த ஹீட்டை நம்ம கரெக்டாக காட்டுது. இப்போ சூடு அதிகமாக இருக்குது இன்ஜினில். முதல்ல 37 டிகிரி தான் இருந்துச்சு நார்மல் கூலிங்கில். இப்போ 68 டிகிரி செல்சியஸ் காட்டுது. அதே பழைய சென்சாரில் 141 டிகிரி காட்டுது. இதுதான் ப்ராப்ளம். இப்போ நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர், வேலையை முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு TVS XL100 BS6
ஒரு ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டு. கூலிங்காக இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டார்ட் ஆனாலும் ஐட்லிங் மட்டும் தான் நிற்கிது, பிக்கப் ஆகலை. அந்த கம்ப்ளைண்ட் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். XL100 வந்து நிறைய மெக்கானிக் வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அந்த வண்டி பார்க்குறதுக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த வண்டி நான் பார்த்த உடனே ஓரளவுக்கு வயரிங்கை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.